ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி விஜய் நடிச்ச கோட் படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படின்னு ஆவலா காத்துட்ருக்கோம். ஏன்னா படமும் ரிலீஸ் ஆகப்போகுது இன்னும் 1 மந்த்ல. ஸோ ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும்? இப்போ தான் ரீசெண்டாக ஸ்பார்க்ஸ் சாங் ஹிட் ஆகி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது ரசிகர் மத்தியில். ஸோ ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஆமாங்க, ஆகஸ்ட் 19 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 19 நம்ம கோட் படம், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வேறு லெவலில் இருக்க போகுதுங்க இந்த ட்ரெய்லரு. ஏன்னா இதில் அவ்வளோ பெரிய பெரிய பயங்கரமான விஷயங்கள் காத்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல இந்த படத்தோட மெயின் விஷயம் என்ன தெரியுமாங்க? அதாவது தமிழ் சினிமாவில் இந்த விஎஃப்எக்ஸு இதெல்லாம் பயங்கரமாக நிறையா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ சில படங்களில் 1-2 சீனில் அதுவும் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி காதலன் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் எந்திரன் பார்த்துருப்பீங்க, 2.0 அந்த மாதிரி முழுமையாக ஒரு படத்தில் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் எந்திரன், ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்னா இதுக்கெல்லாம் பயங்கர செலவு ஆகுங்க, இன்னொன்று டைமும் ஆகும். ஸோ பெரிய ஹீரோஸ்னு வரும்போது அவரை நல்லா வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம தளபதி விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளில் அவர் வெயிட் பண்ண மாட்டார். ஒரு படம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு படம் அப்படி தான் எடுப்பார். இப்போ லியோ படமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய படத்தை 6 மந்த்துக்குள்ளே முடிச்சிருப்பார். அதாவது டேட்டை அறிவித்து, எப்போ ரிலீஸ் டேட்டை அறிவித்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த படம் விஎஃப்எக்ஸ் எஃபெக்டோட வர்றது மிகப்பெரிய விஷயம். பட் இந்த படத்துக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முன்னாடியே பண்ணி ரெடியாக தான் போயிருக்காங்க. பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்லாம் கேட்டுட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் எஃபெக்டாக. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சி சரியில்லை, இந்த மூஞ்சி சரியில்லைன்னு. முதல்ல நம்ம மக்களுக்கு விஎஃப்எக்ஸோட எப்படி ப்ராசஸ்னே சரியாக தெரிய மாட்டேங்குது. விஎஃப்எக்ஸ் எப்போயுமே டைம் ஆகுங்க. அது ரெண்டரிங், நம்ம இப்போ ஒரு வீடியோ ரெண்டரிங் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு தெரியும், அதாவது எடிட்டிங் பண்ணவங்களுக்கு தெரியும். பண்ண டைம் ஆக ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஹை குவாலிட்டி ஒன்றும் இல்லை 4K வீடியோ வரணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஆகும். இதை 1080னா சீக்கிரம் நீங்கள் ரெண்டரிங் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஹை குவாலிட்டி வேணும்னா உங்களுக்கு டைம் ரெண்டரிங் ஆகும், டைம் அதிகமாகும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் டீசரில் பார்க்குறீங்களா அந்த சீனு, அந்த பைக் சீனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா எப்படி இந்த மியூசிக் மாதிரி கடைசி வரைக்கும் அது ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது விஜய் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பட் படத்தை எப்படி தான் இருக்குமா, இல்லை ஸ்பார்க்ஸ் சாங்கில் இருக்க மாதிரி இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஐஜிங்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த க்ளோன் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். இந்த படம் பல பரிணாமத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ஒரு விஜய் இல்லை, 2 விஜய் இல்லை, அதுக்கு மேலே பல விஜய்கள் இருக்காங்க. பட் மற்ற விஷயத்தை நீங்கள் படத்தில் பாருங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்க மற்ற நல்ல விஷயங்கள் என்னென்னா கேஸ்டிங் தாங்க. நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் கூட ஜாயின் பண்ணி நடிச்சிருக்காரு. அவர் சூப்பராக இருக்குங்க. அவர் உங்களுக்கு தெரியும், ஒரு டைமில் கொடிக்கட்டி பறந்தவர். ஸோ இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் சும்மா அட்டகாசமாக இருக்க போது. அது அவர் மட்டும் இல்லைங்க, பிரபுதேவா, உங்களுக்கே தெரியும் பிரபுதேவா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, மோகன்னா 80ஸ்ல அவ்வளோ பெரிய ஆக்டரு. அந்த மாதிரி அப்புறம் அஜ்மல், இந்த மாதிரி பல நடிப்பு பட்டாளமே இருக்குங்க இந்த படத்தில். ஸோ அது ஒரு பயங்கரமான பேசும் பொருளாக இருக்கும். இன்னும் லைலாக போயிட்டே இருக்கும் நீங்கள். ஸோ கேஸ்டிங் அடுத்த ஒரு மெயின் பாயிண்ட்டு. இன்னொன்று ஃபைட் சீன், இந்த படத்தில் வர ஃபைட் சீன்லாம் நீங்கள் அஃப்கோர்ஸ் தளபதி படாத ஃபைட் இல்லை, வேறு லெவலில் ஃபைட் பண்ணியிருக்கேன் நிறையா படத்தில். பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் என்னென்னா நீங்கள் விஜய் எப்படி எந்திரன் படத்தில் ரஜினி சண்டை போட்டுப்பார், எந்திரன் ரஜினி நார்மல் ரஜினி, அந்த மாதிரி விஜய்க்கே சண்டை வரும்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸ்லலாம். ஓகே, இனிமேல் திருப்பி ஸ்டோரிக்குள்ளே போக தேவையில்ல நம்ம. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஜய் சண்டை போடுறதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்போம், அழகிய தமிழை பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருக்காது. பட் இப்போ இருக்க டெக்னாலஜியில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்பார்க்ஸ் சாங்கில் வர விஜய், அவர் கண்டிப்பாக ஒரு நல்லவர் இல்லைங்க. நான் எப்போயோ சொல்கிறேன், அவருக்கு பயங்கரமான ஆள், வில்லங்கமான ஆள், ஒரு வில்லன் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரீட்டாக தேட்டரில் வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன தான் இவனுங்க பாட்டு மிக்ஸ்ன்னு சொன்னாலும் அஃப்கோர்ஸ் எல்லோரும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, கேட்க பிடிக்கும். அது சில தற்கூரி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம அவனுங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பட் பிஜிஎம்னு வந்தால் யுவன் அடிச்சுக்க எவனும் பிறக்கல. பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தில். நீங்கள் டீசர்லேயே பாருங்களேன், ஒரு சவுண்ட் அதில் ஒரு ரேப்லாம் யூஸ் பண்ணியிருப்பார்,
வேறு லெவலில் இருக்க போது பிஜிஎம்மு யுவன் மியூசிக்கோட. அது இந்த படத்தை பார்த்திங்கன்னா க்யூபு, ஐமேக்ஸு எவ்வளோ ஹை டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் தர முடியுமோ அதெல்லாம் வந்து ஏஜிஎஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு தமிழ் படம்னா அது கண்டிப்பாக அந்த படம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்குங்க. வெறும் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கே இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். ஸோ மக்களே, ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது August 19th. அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள்லாம் இருக்குங்க. அனிருத்லாம் பாடியிருக்காரு. ஆடியோ லான்ச் இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ பல அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. போட்டு மாஸ் கலக்குவோம். தலைவர் லாஸ்ட் 2 படத்தை வந்து நம்ம வேறு லெவலில் ரீச் ஆக வைப்போம். பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுப்போம். சண்டை படம் ஒத்துமையாக வெங்கட் பிரபு யாருன்னு இந்த படம் ட்ரெய்லர் வந்துருக்குன்னு தெரியுங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, நீங்கள் ட்ரெய்லருக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.